பீட்டர் முயல் பாதி பின்புறத்தை மட்டும் காட்டி அர்த்தமுள்ள புன்னகை விடுகிறான். பிறகு அவன் கூர்மையான காரட் எடுத்து கவனமாக பெரியவரின் பின்னால் செல்கிறான். அடுத்த நிகழ்வை அவனது தோழர்கள் பார்க்க முடியாமல் தவிர்க்கிறார்கள். வேலை முடிந்ததும் பீட்டர் முயல் அந்த சூழ்ச்சிக்காரன் பெரியவர் கோபத்தில் வெடித்ததை பார்த்து பக்கத்தில் நின்று சிரிக்கிறான். அவனை பிடித்தால் வெந்தும் வறுத்தும் சாப்பிடுவேன் என்று பெரியவர் திட்டுகிறார். உணர்ந்த பீட்டர் முயல் பயத்தில் ஓடத் தொடங்குகிறான். ஆனால் உடனே பெரியவரால் பிடிக்கப்படுகிறான். அவன் இன்று இரவு சிறப்பு உணவு கிடைக்கும் என்று நினைத்த போது எதிர்பாராத விஷயம் நடக்கிறது. உற்சாகத்தில் பெரியவருக்கு இதய நோய் ஃபாசு தரையில் விழுந்து விடுகிறார். பீட்டர் முயலுக்கு என்ன நடந்தது என்று இன்னும் தெரியவில்லை. அவன் கட்டுப்பாட்டிலிருந்து தப்பித்து பெரியவரின் முன் வந்து பார்த்தான். பார்க்கும்போது அவர் இறந்து விட்டார் போல். பீட்டர் முயல் பெரியவரை சாய்த்து விட்டதாக நினைத்து இந்த செய்தியை உற்சாகமாக தோழர்களிடம் சொன்னான். தோழர்களும் அதை அறிந்ததும் மரியாதையுடன் போய்க் கொண்டிருந்த ஆம்புலன்ஸை நோக்கி மரியாதை தெரிவித்தனர். அதற்கு பிறகு தோட்டம் முயல்களின் சொர்க்கமாக மாறியது. பீட்டர் முயல் மற்ற விலங்குகளையும் அழைத்து பெரியவரின் வீட்டில் ஒரு கொண்டாட்ட கட்சி நடத்த திட்டமிட்டான். ஆனால் பெரியவரின் சொத்துக்களை ஜெக் பரம்பரையாக பெற்றதை அவன் அறியவில்லை. ஜெக் விரைவில் தோட்டத்திற்கு வரப்போகிறார். அந்த இரவு இன்னும் வாழ்க்கையை அனுபவித்த பீட்டர் முயலை வந்தவாத்து இடைமறித்தது. ஏனெனில் ஜெக் ஏற்கனவே தோட்ட வாசலில் வந்துவிட்டார். உடனே பீட்டர் முயல் எல்லா விலங்குகளும் மறையச் சொன்னான். ஆனால் வன்குரங்கு எங்கே மறைவது என்று தெரியாமல் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டான். நீ மற்றவர்களை பார்க்க முடியவில்லை என்றால் மற்றவர்கள் உன்னை பார்க்க முடியாது என்று அர்த்தமில்லை. புரிகிறதா? சீக்கிரம் மறை. டாங்மின் பேரரசர் மெழுகுவர்த்தி நிலையாக நடிக்க முயன்றாலும் அவன் உன்னை பார்க்க முடியும். மேசை துணியாக நடிக்கவும் பயனில்லை. இப்போது என்ன நடிக்கிறாய்? நான் சுழலும் உணவு தட்டு. ஜெக் வந்துவிட்டார்.